ஹாய் கைஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி பிரியாஸ் கிச்சன்ஸில் பார்த்தீங்கன்னா உக்காரி செய்ய போகிறோம். உக்காரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரவை, நெய், வெல்லம், பாசிப்பருப்பு, முந்திரி, தேங்காய். வாங்க எப்படி உக்காரி செய்யறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்பை வேக வச்சு எடுக்கணும். குக்கரை வச்சு நல்லா பாசிப்பருப்பை வறுத்து எடுக்கணும். இப்போ பாசிப்பருப்பை போட்டுருங்க. போட்டு நல்லா வரப்படணும். பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வரப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி 2-3 விசில் விட போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். வாங்க. வானலை ஹீட் பண்ணி வெல்லத்தை பாவு காசி எடுத்துடலாம். வெல்லம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கோம். 1/2 கப்புக்கு அதே மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி பாவு காசி எடுத்துடலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாவு பதெல்லாம் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சாலே போதும். சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. கட் பண்ணு. சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா குழைய வந்துருச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு வானலில் நெய் ஊற்றி வறக்க போகிறோம். இப்போ வானலை வச்சாச்சு. வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிக்கணும். ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இப்போதைக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அது கூட ரவையை நல்லா வறக்க போகிறோம். இப்போ நெய்யில் பார்த்தீங்கன்னா ரவை கொட்டிக்கணும். ரவை நல்லா வரப்பட்டு வந்துச்சு. இப்போ அது கூட தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கோம்ல, அதையும் கூட போட்டுக்கணும். இதையும் இந்த ரவை கூட போட்டு நல்லா வறக்கணும். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நெய் உங்களுக்கு பத்தலைன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட பாசிப்பருப்பை சேர்க்க போகிறோம். இது கூட பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க.
இப்போ இது கூட வெள்ளைப்பாவை ஊற்றிடலாம். வெள்ளைப்பாவை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மண் அதெல்லாம் இருக்கும். கட்டி ஆகாமல் கலருங்க. கட்டி ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி நல்லா வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தலை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், உட்காரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் கைஸ். சூப்பர் மாமி, தேங்க்யூ மாமி, நல்லா இருக்கு.